சென்னையில் தூசி மற்றும் காற்று மாசுபாட்டை தடுக்க பெங்களூருவில் சாலைகளை சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் ஜெட் ஸ்ப்ரே இயந்திரத்தை பயன்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினிஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில சாலைகள் மற்றும் கட்டுமான தளங்களில் இருந்து வரக்கூடிய தூசி மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. சென்னை சாலைகளை சுத்தம் செய்யக்கூடிய புதிய இயந்திரத்தை ஒரு வாரத்திற்குள் நகரினுடைய மையப்பகுதியில் சோதனை அடிப்படையில் பயன்படுத்தி அதன் செயல்திறனை மதிப்பிட மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூரு போன்ற மெட்ரோ நகரங்களில் காசு மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக இது போன்ற இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது BBMP என்று சொல்லக்கூடிய பெங்களூரு மகாநகர பாலிகை அந்த நிறுவனத்துடன் இணைந்து ஒரு வாகனத்தை ஒப்பந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி கொண்டு வர மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சக்ஷன் ஸ்வீப்பர் கொண்டு முதலில் சாலை சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் தளர்வான தூசி மற்றும் குப்பைகள் முதலில் அகற்றப்படும். அதைத் தொடர்ந்து அந்த இயந்திரமானது வாகனம் சாலைகளில் சமமாக தண்ணீரை தெளிக்கும். பிரதான சாலைகளில் மனிதர்களை கொண்டு துப்புரை பணிகளை செய்வதை தவிர்த்து இந்த இயந்திரத்தை வாகனங்களை பயன்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல பிரதான சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய நோக்கில 20 வாகனங்களை கொள்முதல் செய்ய மாநகராட்சி நிர்வாகம் முன்மொழிந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையை பொறுத்தவரை இந்த குடிநீர் வாரியம் மூலமாக ஜெட் ஸ்ப்ரேயர்கள் மற்றும் 2ஆம் நிலை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி பேருந்து நிறுத்தமிடங்கள் மற்றும் நடைபாதைகளை சுத்தம் செய்யக்கூடிய பணி மாநகராட்சி ஒருபுறம் மேற்கொண்டு வந்தாலும் பிரதான சாலைகள் இருக்கக்கூடிய மையப்பகுதிகளில் இந்த தூசிகள் அதிக அளவில் படிவதால் அங்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஒரு தூசு மாசுபாடு அதிக அளவில் இருப்பதாக வாகன ஓட்டிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதை தவிர்க்கக்கூடிய வகையில் தான் மாநகராட்சி இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தூசி மற்றும் காசு மாசுபாட்டை தடுக்கக்கூடிய வகையில் புதிய இயந்திரத்தை செயல்படுத்தக்கூடிய முயற்சியில அடுத்த ஓரிரு வாரங்களில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.